Friends, welcome to 11th physics class. So today we are going to see the example sum 2.19. So what is the question here? Find the derivative with respect to t of the function x is equal to a naught plus a1t plus a2t squared, where here a naught, a1 and a2 are constant terms. ஸோ அப்போது அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கம்மா, நம்ம இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதோட டெரிவேட்டிவ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. A0, A1, A2 எல்லாம் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ see this is a 2 mark question. Note that here the independent variable is t. அதாவது இண்டிபெண்டன்ட், உங்களுக்கு டிபெண்டன்ட் வேரியபிள் எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எதுன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ here independent variable is t and dependent variable is x. அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு பார்க்கலாருங்க. So the required derivative is dx by dt is equal to, நமக்கு என்னவா கொடுத்துருந்தாங்க, a0 plus a1t plus a2t squared கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அப்போது இந்த a0 அப்படிங்கும்போது that is a constant term. அப்போ dx by dtன்னு போடும்போது அது 0ன்னு ஆயிரும். அடுத்தது a1tயை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா we get the constant a1 கிடைக்குது. அடுத்தது a1 into t squared இருக்குது பாருங்கள், அந்த t ஸ்கொயர்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா we get 2 into tன்னு கிடைக்கும். அப்போ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. the required derivative is dx by dt is equal to a0க்கு 0ன்னு போட்டாங்க ப்ளஸ் a1tன்னு இருந்துச்சு. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் a1t வந்து அங்கே 1ன்னு ஆயிரும். ஸோ அப்போ a1 ப்ளஸ் t ஸ்கொயர்டுன்னு இருக்கிறது 2 into tன்னு கிடைக்கும். அப்போ a2 2 into a2 tன்னு கிடைக்குது. அப்போ the second derivative is, அப்போ d squared x by dt squared அப்படின்னு போடும்போது இப்போ இங்கே a1 வந்து கான்ஸ்டன்ட், அந்த செகண்டில் இருக்குது பாருங்கள் a1, அது வந்து கான்ஸ்டன்ட், அது 0வாயிரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் செகண்ட் டெரிவேட்டிவில் 2a2 மட்டும் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டெக்ரல் கால்குலஸ். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் என்ன பார்த்தோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எனி குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அதர் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ரேட் ஆஃப், அது வந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எனி குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அதர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் பார்த்தோம். ஆனால் இங்கே இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்னு சொல்லும்போது டு ஃபைண்ட் அவுட் த டோட்டல் ஏரியா, டோட்டல் சைஸ், டோட்டல் லென்த் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டெக்ரல் கால்குலஸ் டீல்ஸ் வித் டோட்டல் சைஸ் ஆர் வேல்யூ சச் ஆஸ் லென்த், ஏரியா, வால்யூம்ஸ். இதோட டோட்டல் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இன்டெக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா இன்டெக்ரல் அப்படின்னு சொல்கிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இன்டெக்ரேஷன் இஸ் அன் ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். இன்டெக்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அதோட ஏரியா வந்து என்னது, லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு தெரியும். நார்மலாக நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஈஸியாக நம்ம லென்த் இன்ட்டு பிரெத் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட ஏரியா சொல்லிடலாம். இதுவே XY ஆக்சிஸில் கர்வ்டு ஷேப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ கர்வ்ட் ஷேப் அப்படின்னா அப்போ அதோட ஏரியாவை நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஹியர் ஃபார் தட் வி யூஸ் த இன்டெக்ரேஷன் மெத்தட். ஸோ பார்க்கலாம் வாங்க. Integration is an area finding process. Area finding process for certain geometric shapes. We can directly find the area. சில geometric shapesக்கு நம்ம டைரெக்டாகவே ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். பட் ஃபார் irregular shapes the process of integration is used. ஆனால் irregular shapesக்கு வந்துட்டு இன்டெக்ரேஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் தான். இன்டெக்ரேஷன் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணி அதோட ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இன்டெக்ரேஷன்னா என்னது, உங்களுக்கு ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். நார்மலாக சில ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்க்கு நமக்கு டைரெக்டாகவே ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனால் இர்ரெகுலர் ஷேப்ஸ்க்கு நம்ம எதை யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் த ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் அண்ட் அன் இர்ரெகுலர்லி ஷேப்டு கர்வ். அதாவது இங்கே வந்து ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று வந்து இர்ரெகுலர்லி ஷேப்டு. அடுத்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ அதோட ஏரியா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் த ஏரியாஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் அண்ட் அன் இர்ரெகுலர்லி ஷேப்டு கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா, ஷோன் இன் ஃபிகர் 2.29. அடுத்தது த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் யூஸிங் த கிராஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் சிம்ப்ளி கிவன் பை ஏ இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். ஏரியா அப்படின்னு சொல்லும்போது என்னது உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத். யூஸிங் திஸ் கிராஃப், இந்த கிராஃபில் என்னவா கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து
ஒய் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு என்னது ரெக்டாங்கிள் ஏபி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ ரெக்டாங்கிள், தென் திஸ் இஸ் த சி பாயிண்ட். இப்போ இங்கே ஃபார்முலா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். இப்போ இதோட லென்த் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஏ டு பி. இங்கே வந்து சப்போஸ் 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? அதை 7 - 3. அப்போ 7 - 3 பண்ணால் நம்ம அதோட லென்த் என்னன்னு தெரிஞ்சிடும், 4 அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ அங்கே என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரம் ஏ டு சி. இப்போ ஒய் ஆக்சிஸில் என்ன வேல்யூவோ அதை எடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 இருக்குது அப்படின்னா 5 இருக்குது அப்படின்னா அந்த 5ஓட வேல்யூ அங்கே எடுத்து எழுதுகிறாங்க. அப்போ இதோட பிரெத் வந்து என்னது 5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ லென்த் வந்து என்னது 4, பிரெத் வந்து 5. இப்போ 4 × 5 பண்ணும்போது நமக்கு ரெக்டாங்கிளோட ஏரியா கிடச்சிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் அதை சொன்னோமா. அப்போ ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். அதை எப்படி எழுதியிருக்காங்க? பி மைனஸ் ஏ. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 7 - 3 அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சது? 4. அப்போ பி மைனஸ் ஏன்னா அது லென்த், அதோட பிரெத் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சி, அதோட வேல்யூ 5 அப்படின்னா அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் கண்டுபிடிச்சாச்சு. பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஃபார் த ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் சிம்பிளி கிவன் பை ஏ இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு போட்டாச்சு. ஏரியா ஏ மேலே பாருங்கள், ஏரியா ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சின்னு போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் த ஏரியா. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கர்வ்டு ஷேப்பில் இருக்குது. அப்போ இதோட ஏரியா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ ஃபார் திஸ் இர்ரெகுலர்லி ஷேப்டு, அதாவது இந்த மாதிரியான இர்ரெகுலர் ஷேப் ரெக்டாங்கிளுக்கு அதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹியர் வி யூஸ் த இன்டகிரேஷன் மெத்தட். இன்டகிரேஷன் ப்ராசஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இது ஏ, இது வந்து பின்னு எடுத்துக்கிறோம். இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் அ ஒய் ஆக்சிஸ். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த இர்ரெகுலர் ஷேப்டு கர்வ் given by f of x, we divide the area into rectangular strips. அடுத்த டயக்ராமில் பார்த்தா புரியும். அதாவது இந்த இடத்துல இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியா இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸாக மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி டயக்ராம் அடுத்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை வந்து ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. பட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஷேப்டு கர்வை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு given by f of x, we divide the area into, அந்த ஏரியா ஓவரால் ஏபியோட ஏரியாவை எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா, divide the area into rectangular strips as shown in the figure 2.30. இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஏரியாவை ஏ டு பியில் வந்துட்டு எப்படி ரெக்டாங்குலர் ஷேப்பில் என்ன பண்ணிக்கிறாங்க, டிவைட் பண்ணிக்கிறாங்க. The area under the curve is approximately equal to sum of areas of each rectangular strip. என்ன சொல்கிறாங்கம்மா, அந்த ஏரியாவுக்கு கீழே வந்துட்டு எவ்வளோ கர்வ்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இதில் கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 வந்திருக்கு இல்லைங்களா. அப்போ இது 4த்தையும் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. the area under the curve is approximately equal to sum of areas, அந்த ஏரியாஸோட சம் ஆட் பண்ணுறாங்க. sum of areas of each rectangular strip, ஒவ்வொரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்போட வேல்யூவை அங்கே என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. அதுதான். ஸோ த ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் ஈச் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப். இப்போ அதை ஈக்குவேஷனாக எழுதுறாங்க. திஸ் இஸ் கிவன் பை ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு, அது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டுன்னு எழுதிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல இதை வந்து என்னது ஃபங்க்ஷன், ஆஸ் அ ஃபங்க்ஷன் தானே. அப்போ எஃப் ஆஃப் ஏ டெல் எக்ஸ், டெல் எக்ஸ்னால் டிஃபரன்ஸ், ஒரு ஸ்ட்ரிப்புக்கு இன்னொரு ஸ்ட்ரிப்புக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ். அதை வந்துட்டு இப்போ நம்ம 1 2 3 டிவைட் பண்ணாலே 2 - 1 என்ன கிடைக்கும், 1. அகைன் 3 - 2 என்ன கிடைக்கும், 1. அதே மாதிரி அப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுனா அந்த ஓவரால் ஏரியாவோட ஆன்சர் என்னங்கிறது நமக்கு கிடச்சிரும். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதியிருக்காங்க, திஸ் இஸ் கிவன் பை ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டெல் எக்ஸ். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், எஃப் ஆஃப் ஏ, இது வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க, டெல் எக்ஸ். கீழே வந்துட்டு எஃப் ஆஃப் ஏ, இது வந்து ஏ. அப்போ எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு அதோட டிஃப்ரென்ஸ் என்னது, டெல் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறாங்கம்மா. x1 மைனஸ் ஏங்கிறது டெல் எக்ஸ்னு எழுதிக்கிறாங்க. ப்ளஸ் எஃப் ஆஃப் x1. அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஸ்ட்ரிப்பு மேலே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, எஃப் ஆஃப் x1, அதுக்கு கீழே வந்துட்டு டெல் எக்ஸ். அதே மாதிரி ப்ளஸ் எஃப் ஆஃப் x2 டெல் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் x3 டெல் எக்ஸ். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, த ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் ஈச் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப். அதை தான் இந்த இடத்துல ஈக்குவேஷனாக எழுதியிருக்காங்க. This is given by a is equal to f of a del x, f of a del x plus f of x1 del x. இந்த கீழே டயக்ராம் பார்த்தா தெரியும். f of x1 del x plus f of x2 del x plus f of x3 del x and so on. இப்படி f of xn வரைக்கும் போயிட்டே இருக்கலாமா. ஸோ அப்போ இந்த இடத்துல f of a, f of x1, f of x2, f of x3 இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள்,
ஏ இருக்குது, அடுத்தது x1 மைனஸ் ஏனா டெல் எக்ஸ், அதை தான் அங்கே எழுதியிருப்பாங்க ஈக்குவேஷனில். அடுத்தது x2 மைனஸ் x1 தான் x1ன்னு இருக்காங்க. f of x1 del x, f of x2 del x, f of x3 del x. அடுத்தது பாருங்கள், வேர் f of a is the value of the function. f of a அப்படிங்கிறது எதோடது அப்படின்னா வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x at x equal to a. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வேறு f of aங்கிற வேல்யூ வந்துட்டு இங்கே a to b தானே நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏலேருந்து b வரைக்கும் இல்லைங்களா. அப்போ f of a is the value of the function f of x at x equal to என்னென்னு எடுத்துக்கிறாங்க a. அப்போ f of x1 is the value of f of x for x equal to x1. அதே மாதிரி again f of இந்த இடத்துல x2 வருமா, f of x at x equal to a னா f of x1 is the value of f of x for x equal to x1 and so on. அதே மாதிரி என்னது f of x equal to x2ன்னு வரும். இது மாதிரி ஆன்சர்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்குது. அப்போ வேறு f of a அப்படிங்கிறது என்னென்னா இஸ் த வேல்யூ ஆஃப் f of a is the value of the function f of x at x equal to a. Then f of x1 is the, இந்த இடத்துல பாருங்கள், இந்த டயக்ராமை பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, f of a இருக்குது, அடுத்தது f of x1, அப்புறம் f of x2, f of x3 இருக்குது இல்லைங்களா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது பாருங்கள், இந்த டயக்ராமில் f of a எங்கே வருது f of x1, அடுத்தது அதாவது f of a is equal to a, அடுத்தது f of x1 is equal to, அதாவது f of x equal to x1, அடுத்தது f of x equal to x2, அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு f of a is the value of the function f of xன்னு அதை எடுத்துக்கிட்டு at x equal to a அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்தது f of x1 is the value of f of x for x equal to x1. இதே மாதிரி f of x1 is the value of x2 is the value of f of x for x1 is equal to, அதாவது x equal to x2 and so on இப்படி போயிட்டே இருக்கும். As we increase the number of strips, the area evaluated becomes more accurate. அப்போ நம்ம இந்த மாதிரி அந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸை இன்னும் அதிகப்படுத்திட்டே போனோம் அப்படின்னா அந்த ஏரியா ஓவரால் அதோட ஏரியா, அந்த இரெகுலர் ஷேப்போட ஏரியா வந்து இவாலுவேட் ஆகி மோர் அக்யூரேட் ஆன்சராக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் டிவைடட் இன்டூ n ஸ்ட்ரிப்ஸ், அந்த கர்வுக்கு கீழே உள்ள ஏரியாவை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ த ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் கிவன் பை சமேஷனில் எழுதுகிறோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ், அந்த எண்ணிக்கை வந்து இன்ஃபினிட்டி, அதாவது நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம உடனடியாக எதில் எழுதுவோம், சமேஷனில் எழுதுவோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏரியா அண்டர் த கர்வ் அப்படின்னு அர்த்தம், ஏ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 1 to n. அதாவது நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் என்னது n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. அப்போ அந்த குவான்டிட்டி n இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுறாங்க 1 to கேபிட்டல் N. அப்போ அந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா f of xn into del x. அந்த மேலே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா ஒன்றுக்கும், f of a is the value of function f of x அப்படின்னு எழுதுகிறோம் இல்லைங்களா. அப்போ அதை வந்து என்னது x1 x2 x3 x4 அப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போ இது எப்படி எழுதிக்கிறோம், f of xn into del x. புரியுதுங்களா? ஒன்றும் கிடையாது, இன்டகிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா டோட்டல் ஏரியா இல்லை டோட்டல் சைஸ் ஆஃப் த எனி ஆப்ஜெக்ட், டோட்டல் வால்யூம், total length of the object, அதை find out பண்ணுறதுக்கு here we have to use the integration process. சரிங்க, அந்த integration process find out பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அதாவது ஏரியா அண்டர் த கர்வ், அந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸாக டிவைட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸாக நம்ம ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு அது ஒன்றுத்துக்கும் ஃபங்க்ஷன், அதாவது ஆட் பண்ணிவிட்டு அந்த ஏரியா ஈச் ஸ்ட்ரிப்போட ஏரியாவையும் நம்ம அப்படியே சம்மேஷன் ஆட் பண்ணிகிட்டே வரும்போது இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம்னா நம்ம என்ன ஃபைனலாக எழுதுவோம், சம்மேஷன் போடுவோம். ஸோ இப்போ அந்த சம்மேஷன்லேருந்து எப்படி இன்டெக்ரல் வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ புரிஞ்சுதுங்களா, என்னென்ன இன்டெக்ரேஷன்னா என்னென்னு தெரிஞ்சிச்சிங்களா. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் டு 1 to கேபிட்டல் N f of x and del x. அடுத்தது as the number of strips goes to infinity,
அதிக அளவில் இருந்துச்சுன்னா அப்போ n tends to infinity the sum becomes an integral. சம் என்னவாயிருது, அப்படியே சமேஷனுங்கிறது இன்டெக்ரல் ஃபார்மில் வந்துடுது. ஸோ அப்போ a is equal to integral of a to b. அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டயக்ராமில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது a to b. அதை தான் வந்து நம்ம இன்டெக்ரல் லிமிட் எடுத்துக்கிறோம் a to b f of x dx. இங்கே del xங்கிறது சேஞ்ச் இன் ஏரியான்னு சொல்லலாம். அப்போ வந்துட்டு அந்த மாறி மாறி வருது இல்லைங்களா, டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ places. இங்கே x1 மைனஸ் ஏன்னு போடலாம், அடுத்து x2 மைனஸ் x1, x3 மைனஸ் x2, b மைனஸ் x3. அதை தான் வந்து அந்த இடத்துல dx அப்படின்னு சொல்கிறாங்க, del x அப்படின்னு. அப்போ இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதும்போது அப்போ as the number of strips goes to infinity-னா n tends to infinity the sum becomes an integral-ஆ மாறுது. அப்போ a is equal to integral of a to b f of x dx. here நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், as n tends to infinity-னா del x tends to 0. அப்போ என்ன ஆகுது, the integration will give the total area under the curve f of x. அப்போ இன்டெக்ரல் ஃபார்ம் என்ன கொடுக்குது நமக்கு, f of x ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ இப்போ இன்டெக்ரேஷன் வில் கிவ் த டோட்டல் ஏரியா அண்டர் த கர்வ் f of x. திஸ் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 2.31. அடுத்த டயக்ராம் பார்க்கலாமா. இப்போ புரிஞ்சிருச்சா என்னென்னு, இன்டெக்ரல் கால்குலஸ் தான் என்னென்னு தெரிஞ்சிருச்சாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இன்டெக்ரல் கால்குலஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. திஸ் இஸ் சம்மேஷன் அண்ட் திஸ் இஸ் இன்டெக்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் பிகம்ஸ் இன்டெக்ரல், சம் எப்படி வந்துட்டு இன்டெக்ரலாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போது எப்போ வந்து சம் வந்து இன்டெக்ரலாக மாறுது, n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னா நம்ம சம்மேஷனில் போடலாம். இதுவே அந்த n வந்து இன்ஃபினிட்டியாக மாறிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எதை தான் யூஸ் பண்ணணும், இன்டெக்ரல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இன்டெக்ரல்ங்கிறது என்னென்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் கர்வ் அண்டர் த ஏரியா அண்டர் த இர்ரெகுலர் ஷேப் ஏரியா, அதாவது இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் கர்வோட ஏரியாவை அக்யூரேட்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹியர் வி ஹாவ் டு யூஸ் த இன்டெக்ரல் கால்குலஸ், அதாவது இன்டெக்ரேஷன் மெத்தடை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல என்னென்னா இன்டெக்ரல்னால் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இன்டெக்ரல் கால்குலஸ் டீல்ஸ் வித் டோட்டல் சைஸ் இல்லைன்னா ஆர் வேல்யூ சச் ஆஸ் டோட்டல் லென்த், டோட்டல் ஏரியா, டோட்டல் வால்யூம் ஆஃப் த கிவன் கர்வ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. இப்போ டயக்ராமில் பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடில் இது வந்து சமேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், சம் பிகம்ஸ் இன்டெக்ரல் f of x. மேலே வந்து f of xங்கிறது நம்ம ஆஸ் அ ஃபங்க்ஷன் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏரியா அண்டர் த கர்வ் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இங்கே del x tends to 0, n tends to infinity மாறுச்சுன்னா சம் பிகம்ஸ் இன்டெக்ரல் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் லிமிட் ஆஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், xm/n. xmனா மேலே வந்து x1 x2 x3 x4 x5 அப்படி போட்டே போனோம் இல்லைங்களா, அதை வந்து xm அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. டிவைடட் பை n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல் டு என்னது, del x, அதாவது டிஃபரன்ஸ் இன் அந்த ஏரியாவில். del x அப்படின்னா x2 மைனஸ் x1, x3 மைனஸ் x2, x4 மைனஸ் x3 அப்படி. அடுத்தது என்னவா மாறுது, xm is equal to b மைனஸ் a. ஓவரால் b மைனஸ் a பண்ணுறது தான் வந்து xm அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அடுத்தது இங்கே உள்ளே வந்து சமேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சமேஷன் i is equal to 1 to n, அதாவது n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் சம் பண்ண முடியும். அதுவே என்ன அந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து அதிகமாக இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுன்னா we have to use the integral formula. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சமேஷன் i is equal to 1 to n f of x I del x. அது எப்படி வந்துட்டு சம் பிகம்ஸ் இன்டெக்ரலாக மாறுது பாருங்கள், அதே டயக்ராம் தான் a to b கொடுத்துருக்காங்க. சமேஷனுங்கிறது என்னவா மாறிடுச்சு, இன்டெக்ரல் ஆஃப் a to b f of xi into dx. del xங்கிறது இங்கே என்னாச்சு, dx, டிஃபரன்ஸ் இந்த ஏரியா. அப்போ f of x இது வந்து x ஆக்சிஸ், மேலே வந்து y ஆக்சிஸ். இப்போ கீழே டயக்ராமில் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் a to b f of x dx இஸ் ஈக்குவல் டு, அது எப்படி சம்மா எழுதியிருக்காங்க, லிமிட்டேஷன் del x tends to 0. அப்போ i is equal to 1 to n அப்படின்னா சமேஷனில் எழுதலாம். இதுவே இன்ஃபினிட்டி அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்டெக்ரல் மெத்தடில் தான் எழுதணும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் a to b f of x dx. அடுத்தது ஈக்குவல் டு லிமிட் del x tends to 0, சமேஷன் i equal to 1 to n f of xi into del x. ஸோ இதாமல் இந்த டயக்ராம் புரிஞ்சிச்சிங்களா, what is the relation between summation and integration. ஸோ சமேஷன்னா n நம்பர் ஆஃப் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சமேஷனில் எழுத முடியும். இதுவே தட் n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் இட் பிகம்ஸ் இன்ஃபினிட்டியாக மாறுச்சுன்னா தட் சமேஷன் பிகம்ஸ் அண்ட் இன்டெக்ரல் ஃபார்மில் மாறுது. இன்டெக்ரல் அப்படிங்கிறது நத்திங் பட் we want to find out the total area of the irregular shape curve.
ஸோ கர்வ் அண்டர் த ஏரியா அண்டர் அ இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் த கர்வ். புரிஞ்சுதுங்களா? அதுதான் இன்டகிரேஷன். சமேஷன் வந்து இன்டெக்ரல் மெத்தடில் மாறி இருக்கு. இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ஃபிசிக்ஸ் த ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ், அதாவது ஒர்க் டன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது, நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது தட் ஆப்ஜெக்ட் இட் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், அதுதான் ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன் ஃபிசிக்ஸ் த ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட் டு மூவ் இட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. அது உங்களுக்கே தெரியும். ஒரு ஒர்க், ஒரு புஷ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. அப்போ பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவாகுது, மூவ் ஆகுது. In one dimension is given by one dimension along the x direction, அதாவது 3 directions இருக்குது. x axis, y axis, z axis இருக்குது. இங்கே வந்து ஒரே ஒரு direction மட்டும் எடுத்துக்கிறாங்க, that is moving along in an x direction. So in physics the work done by the force f of x on an object to move it from a point A to point B in one dimension is given by, அப்போ அதோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். w is equal to integral மெத்தடில் கொடுத்துருக்காங்க. w is equal to integral of A to B f of x dx. f of x dx. இங்கே f of xங்கிறது என்னது, ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் dxங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதான் வந்து, அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறத நம்ம ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ் f of x on an object to move it from point A to point B in one dimension is given by w is equal to integral of A to B f of x into dx. No scalar products is required here since motion here is in one dimension. இங்கே scalar products எதுவும் தேவையில்லை, ஏன்னா மோஷன் வந்துட்டு என்னது, ஒன் டைமென்ஷனில் இருக்குது. ஸோ த ஒர்க் டன் இஸ் த ஏரியா அண்டர் த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப். இப்போ அதை வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறோம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. அப்போ ஒர்க் டன் இஸ் த ஏரியா அண்டர் த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறாங்க, ஒர்க் டன் எடுத்துக்கிறாங்க. ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறாங்கம்மா. எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறாங்கம்மா. ஃபோர்ஸை வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. த ஒர்க் டன் இஸ் த ஏரியா. ஒர்க் டன் டபிள்யூங்கிறது நம்ம ஏரியா அண்டர் த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப். ஃபோர்ஸை ஒய் ஆக்சிஸ்லையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கிறாங்க. கர்வ் வந்து பாருங்கள், ரெகுலர் கர்வாக இருக்கா, இல்லை இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. அப்போ இதோட ஏரியாவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனா, யூஸிங் திஸ் ஃபார்முலா w is equal to integral of A to B f of x dx. இந்த இர்ரெகுலர் ஷேப் ஸ்ட்ரிப்பை வந்துட்டு நம்ம நிறைய ரெக்டாங்குலர் நம்பர் ஆஃப் இன்ஃபினிட்டி ஆஃப் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பாக ஃபார்ம் பண்ணி அதை சம் பண்ணும்போது அதோட ஏரியா நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்தது த இம்பல்ஸ் கிவன் பை த ஃபோர்ஸ் இஸ் அன் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்குலேட்டட் பிட்வீன். இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் டேக்கன், ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், அதை தான் வந்துட்டு இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த இன்டர்வல் ஃப்ரம் டைம் t is equal to 0 to time t is equal to t1. அந்த இன்டர்வல் டைம் வந்து என்ன எடுத்துக்கிறாங்க, t is equal to 0 to time t is equal to t1 as அப்படின்னு எடுத்துக்கிறாங்கம்மா. அப்போ இம்பல்ஸ் I is equal to என்ன எடுத்துக்கிறாங்க, இன்டெக்ரல் ஆஃப் 0 to t1 f into dt. ஃபோர்ஸ் இன்ட்டு டிடிங்கிறது தான் இம்பல்ஸ். அதாவது ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் கிரேட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது தான் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த இம்பல்ஸ் இஸ் த ஏரியா அண்டர் த ஃபோர்ஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி, அதாவது டி கிராஃப் அஸ் ஷோன் இன் ஃபிகர். அப்போ டயக்ராமில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் டைமையும் ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் கிரேட்டர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் த இம்பல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அதை வந்து நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணுறோம் அப்படின்னா we get a irregular shaped curve கிடைக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம என்னது, இந்த இன்டெக்ரல் ஃபார்மேட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஆவரேஜ் வெலாசிட்டி. இது வந்து 2 மார்க்கில் வரும், மார்க் பண்ணிக்கோங்க. கன்சிடர் அ பார்ட்டிக்கல் லொக்கேட்டட் இனிஷியலி அட் பாயிண்ட் P ஹேவிங் அ பொசிஷன் வெக்டர் R1. அதாவது ஒரு பார்ட்டிக்கல் வந்துட்டு இனிஷியலாக எங்கே இருக்குது, பாயிண்ட் Pயில் இருக்குது. அதோட பொசிஷன் வெக்டர் R1 வெக்டர் எடுத்துக்கிறாங்க. இன்ன டைம் இன்டர்வல் டெல்டி, டெல்டினா சேஞ்ச் இன் டைம்னு அர்த்தம். இனிஷியலாக டைம் 0ல் இருக்குது. அடுத்தது இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். அப்போ டைமோட டைம் என்னாகும், சேஞ்ச் ஆகும். த பார்ட்டிக்கல் இஸ் மூவ்டு டு பாயிண்ட் Q. Pயில் இருந்து அந்த பார்ட்டிக்கல் Pங்கிற பாயிண்டில் இருக்குது. Pங்கிற பாயிண்ட்லேருந்து Qங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ தட் இஸ் அ டெல்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு சொல்லலாம். இட் டேக்ஸ் 2 seconds ஆர் 3 seconds ஆர் 5 seconds. அப்போ இனிஷியலாக டீயோட வேல்யூ என்னவாக இருந்துச்சு, 0வாக இருந்துச்சு. தென் ஆஃப்டர் சம் டைம் கழிச்சு என்னது 5 seconds இல்லை 1 minute அப்படி கூட இருக்கலாம். ஸோ இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி யூ நோ வெலாசிட்டி மீன்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்
டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுதான் வந்து வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டைமை பொறுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது, அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, அதுதான் வந்து வெலாசிட்டி. ஸோ இப்போ கன்சிடர் அ பார்ட்டிகல் லொக்கேட்டட் இனிஷியலி அட் பாயிண்ட் P having position vector r1 in a time interval del t. The particle is moved to the point Q having position vector r2. அப்போ Qங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது அதோட position vector r2ன்னு ஆயிடுச்சு. அப்போ the displacement vector is என்னென்னு எழுதுறாங்க, del r vector is equal to r2 vector minus r1 vector. இப்போ this is shown in figure 2.34. இதை மார்க் பண்ணிக்கோங்கம்மா, 2 மார்க் கொஸ்டின். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னென்னு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் வெலாசிட்டி. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்ட்டிகல் கன்சிடர் பண்ணிக்கிறோம், இனிஷியலாக பாயிண்ட் Pங்கிற பாயிண்ட்டில் இருக்குது, அதோட அந்த இடத்துல பொசிஷன் வெக்டர் r1 வெக்டர்னு சொல்கிறாங்க. இன்னும் டைம் இன்டர்வல் del t ஆஃப்டர் சம் டைம் கழிச்சு இந்த பார்ட்டிகல் இஸ் மூவ் டு த பாயிண்ட் Qங்கிற பாயிண்ட்க்கு வந்து ரீச் ஆகுது. அப்போ அதோட பொசிஷன் வெக்டர் r2ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எழுதும்போது del r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்னு அர்த்தம் del rனா. அப்போ del r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு r2 வெக்டர் மைனஸ் r1. This is shown in figure. அடுத்து அந்த டயக்ராமில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். See this. So the average velocity is defined as the ratio of displacement vector to the corresponding time interval. இந்த இடத்துல இதை மார்க் பண்ணிக்கோங்கம்மா, இதுதான் 2 மார்க் கொஸ்டின். ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது the average velocity is defined as the ரேஷியோ ஆஃப், ரேஷியோனா டிவைட் பண்ணுறதுன்னு அர்த்தம், எதுக்கும் இடையில அப்படின்னு அர்த்தம். ரேஷியோ ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டு த கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல். ஸோ அப்போ வி வெலாசிட்டி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு del r vector by del t. It is a vector quantity. இது வரைக்கும் 2 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. So the average velocity is defined as the ratio of displacement vector to the corresponding time interval. That we can write v average is equal to del r vector divided by del t. நார்மலாக நம்ம dx by dt போடுவோம். இந்த இடத்துல ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறதுனால del r vector divided by del t போடுறோம். It is a vector quantity. It is a vector quantity. The direction of average velocity is in the direction of the displacement vector. அந்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்போவுமே ஆப்ஜெக்ட் எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த தூரத்துக்கு போகுதோ அதை பொறுத்து தான் அதோட டைரக்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது மேலே மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன் as ratio of displacement vector to the corresponding time interval. We can write like this: v average vector is equal to del r vector divided by del t. It is a vector quantity. இது வரைக்கும் 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்கம்மா. அந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், the direction of average velocity. அப்போ அந்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி ஆச்சு, ஃப்ரம் பாயிண்ட் P டு பாயிண்ட் Qவில் இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரும் அதே டைரக்ஷனில், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ வெலாசிட்டியும் அதே டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So the direction of average velocity is in the direction of the displacement vector. So this is also shown in figure. So here x-axis, y-axis, position r1 vector, position r2 vector. Position r1 na pங்கிற பாயிண்டில் பார்ட்டிக்கல் இருக்குது, அடுத்தது Qங்கிற பாயிண்ட்டுக்கு என்ன இருக்குது, டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எப்படி எழுதிருக்காங்க பாருங்கள், மேலே ப்ளூ கலரில் எழுதிருக்காங்களா, r2 vector minus r1 vector is equal to del r vector. Then we can write v average is equal to del r vector divided by del t. Then next average speed, இது 2 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்கம்மா. The average speed is defined as the, இதெல்லாமே 2 மார்க் கொஸ்டின். The average speed is defined as the ratio of total path length traveled by the particle in a time interval. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. That is a 2 mark question. So அப்போ average speed is defined as the ratio of total path length traveled by the particle in a time interval. It is a scalar quantity. It does not represent any direction. Speed அப்படின்னு சொல்லும்போது just displacement with respect to time. டைமை பொறுத்து எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர், அப்போ அதை தான் சொல்கிறாங்க டோட்டல் பாத் லென்த். அப்போ அந்த 5-6 கிலோமீட்டர் தான் டோட்டல் பாத் லென்த்துன்னு சொல்கிறாங்க. டிவைட் பை இப்போ அது கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ தட் இஸ் அ ஸ்பீடு. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது இஸ் டிஃபைன் as the ratio of total path length traveled by the particle in a time interval. So average speed is equal to total path length divided by time, total time. அதை 2 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ நெக்ஸ்ட் வி சி, இதை மார்க் பண்ணிட்டீங்களாம்மா 2 மார்க்கில் ஆவரேஜ் ஸ்பீடு. நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி. திஸ் இஸ் அ 2 மார்க் கொஸ்டின். இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் அன் இன்ஸ்டன்ட் டி, அட் அன் இன்ஸ்டன்ட் டி, இதை மார்க் பண்ணிக்கோங்கம்மா 2 மார்க்கில்.
instantaneous velocity at an instant t or simply velocity அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் displacement by time taken, that is dx by dt velocity அதுதான். ஸோ அப்போ இதை வந்து லிமிட்டிங் வேல்யூவில் சொல்லியிருக்காங்க. the instantaneous velocity at an instant t or simply velocity at an instant t is defined as limiting value of the average velocity as del t tends to 0 evaluated at t. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னா இன்ஸ்டன்ட்னா அந்த நேரத்துக்கு என்ன வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. அட் அன் இன்ஸ்டன்ட் டி ஆர் சிம்ப்ளி வெலாசிட்டி அட் அன் இன்ஸ்டன்ட் டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஸ் டெல் டி டென்ஸ் டு 0 இவாலுவேட்டட் அட் டைம் டி. இன் அதர் வேர்ட்ஸ் இது மொத்தமாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஈக்குவேஷன் வரைக்கும். அதாவது இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. இன் அதர் வேர்ட்ஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அதுதான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வெலாசிட்டி இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, நமக்கு தெரியும் ஆல்ரெடி இட் ஹேவ் அ டைரக்ஷன். ஸோ வெலாசிட்டி இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. இப்போ வி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லிமிட்டிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, del t tends to 0, del r vector divided by del t is equal to dr vector divided by dt. அதாவது சேஞ்சிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது ஈக்குவேஷனில் எழுதியிருக்காங்கம்மா del r vector divided by del t is equal to அது எப்படி எழுதலாம், del அப்படின்னா நத்திங் பட் சேஞ்ச் இன் பொசிஷன், அர்த்தம் சேஞ்ச் இன் டைம். பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது டைம் இனிஷியலாக 0ல் இருக்குது, தென் ஆஃப்டர் சம் டைம் அதாவது 5 seconds 3 seconds அப்போ சேஞ்ச் ஆகுது. அப்போ dr by del r by del t equal to dr by dt. In component form this velocity is, அப்போ இந்த component formல எழுதுறாங்க v vector is equal to dr vector divided by dt is equal to d by dt. r vector position vector அப்படின்னு சொல்லும்போது x axis y axis z axisல கூட இருக்கும். அப்போ xi cap plus yj cap plus zk cap னு எழுதுறாங்க. நெக்ஸ்ட் அது எப்படி எழுதலாம், dx by dt I cap plus dy by dt j cap plus dz by dt k cap னு எழுதுறாங்க. Here dx by dt is equal to vx equal to x component of velocity. இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கம்மா, x component of velocity. அதே மாதிரி dy by dt j cap அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து என்ன சொல்லுவாங்க, y component of velocity. that is a y component of velocity அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள், dy by dt is equal to vy, this is y component of velocity, dz by dt is equal to vz, this is z component of velocity. The magnitude of velocity v is called speed and is given by. அப்போ the magnitude of velocity அதோட அளவு அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம், and is given by என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். This is the magnitude of velocity v is magnitude of the velocity v is called speed and is given by v is equal to square root of vx squared plus vy squared plus vz squared. Speed is always a positive scalar. Speed அப்படின்னு சொல்லும்போது does not have any direction, so positive scalar சொல்கிறாங்க. The unit of speed is also meter per second. நம்ம என்ன எழுதணும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த ஈக்குவேஷனில், டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டோட்டல் டைம் தானே. அப்போ டோட்டல் பாத் லென்த் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ், அது வந்து மீட்டர் டிவைடட் பை டைமுங்கும்போது பர் செகண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா இது, அந்த காம்பனன்ட்ஸில் எப்படி எழுதணும், அதோட மேக்னிடியூட் என்னன்னு தெரிஞ்சிச்சா, vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர் பை vz. இந்த எக்ஸாம்பிள் சம் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா, மற்ற சம்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ், த பொசிஷன் வெக்டர் 2.21 பாருங்கள். த பொசிஷன் வெக்டர் ஆஃப் அ பார்ட்டிகல் இஸ் given by r vector is equal to 2t I cap plus 3t square j cap minus 5k cap. Calculate the velocity and speed of the particle at any instant t. இப்போ velocity and speed கண்டுபிடிக்கணும். அடுத்து calculate the velocity and speed of the particle at t equal to 2 seconds. At any instant t ஓட நம்ம எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது t is equal to 2s 2 செகண்டில் என்ன வேல்யூ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ velocity ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். v is equal to ஃபார்முலா என்னது நமக்கு தெரியும், v vector is equal to dr vector divided by dt. அவங்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல 2t I cap plus 3t square j cap minus 5k cap. இந்த இடத்துல minus 5k capங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ இட் பிகம்ஸ் 0. அதாவது டெரிவேட்டிவ்ல சொல்லும்போது dr vector divided by dt இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 into t ஓட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ 2 I cap plus 3t ஸ்கொயர்டுங்கும்போது 2 into 3t வரும். 2 into 3tனா என்ன வரும், 2 3s are 6. இப்போ 6t அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. dr vector divided by dt is equal to 2 I cap plus 6t j capனு எழுதியிருக்காங்கம்மா. அடுத்தது ஸ்பீடுன்னு எழுதும்போது வெலாசிட்டி v of t டைமை பொறுத்து அதோட ஸ்பீடு என்ன ஆகுது. அப்போ அதோட மேக்னிடியூட் எடுத்து எழுதுறாங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதாவது vx ஸ்கொயர் vy ஸ்கொயர் பார்த்தா இல்லைங்களா மேலே அதே தான் எழுதியிருக்காங்க. 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6t ஸ்கொயர்டுன்னு எழுதியிருக்காங்கம்மா. அடுத்தது இது வந்து t at any instant, அதனால ஈக்குவேஷன் வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6t ஸ்கொயர்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ டைம் t is equal to 2 செகண்ட்னு எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும், 6 6 36 ப்ளஸ்
2 2s are 4 ஆயிரும். அப்போ எல்லாத்தையும் அதாவது 6 2s are 12 ஆயிடுது. அப்போ அது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறாங்க. இப்போ டைம் வந்து 2 செகண்ட் இருந்துச்சுன்னா the velocity of the particle at t is equal to 2 second அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அந்த velocity எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா v vector of 2 second equal to 2 ஸ்கொயர்டு என்னது 4ன்னு இருக்கும், 6 ஸ்கொயர் 36ன்னு இருக்கும், அடுத்தது 2 தான் இருந்துச்சு ஆல்ரெடி. அப்போ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் ரூட்டை விட்டு ஈஸியாக வெளியில் எடுத்துடலாமா? அப்படி எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 2i cap ப்ளஸ் அந்த டீக்கு வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்னவாயிரும்? அது 2 2s are 4 ஆயிரும். அப்போ அதை வந்து 6 into 2ன்னு வெளியில் எடுத்தோன்னா 12ன்னு ஆயிரும். அப்போ என்ன எழுதியிருக்காங்க? 2i cap ப்ளஸ் 12j cap. அப்போ இதோட மேக்னிடியூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. the speed of the particle at t is equal to 2 second v of 2s equal to square root of 2 squared plus 12 squared. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது? 4 + 144 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 148 ஆட் பண்ணணும். அதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோன்னா என்ன ஆன்சர் கிடைக்குது? 12.16 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். நோட் தட் த பார்ட்டிக்கல் ஹாஸ் வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன். அலாங் த இசட் டைரக்ஷன் த பொசிஷன் ஹாஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஏன்னா -5 அந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் -5 இருக்கிறதுனால அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அப்போ அந்த டைரக்ஷன் வந்து என்னது? அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ along the z direction the position has constant value -5 which is independent of time. எதை பொறுத்து இருக்குது? independent of time. hence there is no z component for the velocity. அப்போ velocityக்கு z component எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. மற்ற எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடுத்தது மொமெண்டம். நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னா மொமெண்டம். இது 2 மார்க் கொஸ்டின் தான், மார்க் பண்ணிக்கோங்க. மொமெண்டம், த லீனியர் மொமெண்டம். So the linear momentum or simply momentum of a particle is defined as the product of mass with velocity. It is denoted as p vector. Momentum is also a vector quantity. ஏன் அப்படின்னா இதில் velocity மிங்கில் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ velocityங்கும் போது it have both magnitude and direction. So it is a vector quantityன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? ப்ராடக்ட்னா என்னது? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி. அப்போ மொமெண்டம் அப்படிங்கிறதுனா லீனியர் மொமெண்டம் or simply momentum of a particle is defined as the product of mass with velocity. It is denoted as p vector அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இங்கே வெக்டர் சொல்கிறோன்னா பிகாஸ் இந்த இடத்துல velocity v வெக்டர் இருக்கிறதுனால velocity எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ மொமெண்டமோ அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. the direction of momentum is also in the direction of velocity and the magnitude of momentum is equal to product of mass and speed of the particle. அப்போ இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க 2 மார்க்கில். the linear momentum or simply momentum of a particle is defined as product of எது மல்டிப்ளை ஆகுது? இப்போ மொமெண்டம் அப்படின்னாலே மாஸ் வித் வெலாசிட்டி. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி இட் இஸ் டினோட்டட் ஆஸ் பி வெக்டர். மொமெண்டம் இஸ் ஆல்சோ எ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு m into v vector. There is mass into velocity. Velocity have a direction. So the direction of momentum is also in the direction of velocity and the magnitude of momentum is equal to the product of mass and speed of the particle. இப்போ மேக்னிடியூட்னா கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள். p is equal to mv. இதில் வெக்டர் காட்டலை, அளவு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வெக்டர் நோட்டேஷன் இல்லை இந்த இடத்துல. அப்போ p is equal to mv. magnitude of momentum is equal to product of mass and speed of the particle. in component form the momentum can be written as component form உங்களுக்கு தெரியும் x y z அப்படிங்கிறது தான். அடுத்தது pxi cap plus pyj cap plus cpz k cap equal to mvxi cap mvyj cap mbz k cap. Here px equal to x component of momentum is equal to mvx. At the py is equal to y component of momentum and is equal to mvy. Pz is equal to z component of momentum and is equal to mvz. Then the momentum of the particle plays a very important role in Newton's law. இந்த momentum வந்து எதில் வந்து ரொம்ப ரொம்ப important role வகிக்குது அப்படின்னா Newton's lawல ரொம்ப important of momentum. Physical importance of momentum can be well understood by the following example. ஸோ இப்போ இந்த மொமெண்டமோட எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சிடர் அ பட்டர்ஃப்ளை அண்ட் எ ஸ்டோன். உங்களுக்கே நல்லா தெரியும் எது வந்து வெயிட் அதிகமாக இருக்கும்? ஸ்டோன் தான் வெயிட் அதிகமாக இருக்கும். பட்டர்ஃப்ளை இஸ் லெஸ் வெயிட். ஸோ போத் மூவிங் டுவார்ட்ஸ் யூ உன்னை நோக்கி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வித் சேம் வெலாசிட்டினா சேம் ஸ்பீடில் வருது 5 மீட்டர் per second இன்வர்ஸ். இஃப் போத் ஹிட் யுவர் பாடி, உங்கள் பாடி மேலே ஹிட் பண்ணுது. அப்போ என்னது? ஸ்டோன் பட்ட வேத்துக்கு என்ன ஆயிரும்? அந்த இடத்துல தெரிச்சு பிளட் வந்துடும். ஸோ த எஃபெக்ட்ஸ் வில் நாட் பி த சேம். ஆனால் அந்த எஃபெக்ட் வந்து பட்டர்ஃப்ளை மோதுறதுனால உங்களுக்கு வந்துட்டு எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது, எந்த பாதிப்புமே இருக்காது. அதுவே அந்த ஸ்டோன் அதே இடத்துல ஸ்டோன் பட்டுச்சு அப்படின்னா என்னவாயிரும்? அந்த இடத்துல தெரிச்சிடும். ஸோ த எஃபெக்ட்ஸ் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த வெலாசிட்டி பட் ஆல்சோ ஆன் த மாஸ். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது? வெலாசிட்டியை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கிடையாது. அந்த எஃபெக்ட் வந்துட்டு அதோட மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஸ்டோனோட அளவுக்கும் பட்டர்ஃப்ளையோட
வெயிட்டுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருக்குது. அப்போ மாஸ் இங்கே வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. இதுதான் மொமெண்டம்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ கன்சிடர் a butterfly and a stone both moving towards you with the same velocity 5 meters second inverse. If both hit your body, the effects will not be the same. effects வந்து சேமாக இருக்காது. ஏன் அப்படின்னா the effects not only depend upon the velocity. அந்த effects வந்து velocityயை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற but also on the mass. So the stone has greater mass compared to the butterfly. butterfly கம்பேர் பண்ணும்போது ஸ்டோனோட மாஸ் அதிக அளவில் இருக்குது. ஸோ த மொமெண்டம் ஆஃப் த ஸ்டோன் இஸ் தஸ் கிரேட்டர் தேன் த மொமெண்டம் ஆஃப் த பட்டர்ஃப்ளை. அப்போ மொமெண்டம் எதுக்கு கிரேட்டராக இருக்கும்? ஸ்டோனுக்கு தான் கிரேட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. த மொமெண்டம் ஆஃப் ஸ்டோன் இஸ் தஸ் கிரேட்டர் தேன் த மொமெண்டம் ஆஃப் த பட்டர்ஃப்ளை. இட் இஸ் த மொமெண்டம் விச் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் எக்ஸ்பிளைனிங் த ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். த யூனிட் ஆஃப் மொமெண்டம் இஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க 2 மார்க்கில் இந்த லைன் மட்டும். த யூனிட் ஆஃப் மொமெண்டம் இஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து அந்த இதோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, மொமெண்டமோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கம்மா. கன்சிடர் 2 masses of 10 gram and 1 kilogram, 10 gram 1 kilogram moving with the same speed 10 meters second inverse. Calculate the magnitude of the momentum. We use the momentum formula என்ன தெரியும் நமக்கு? P is equal to mv. magnitude அப்படின்னா வெக்டர் யூஸ் பண்ணக்கூடாது, P is equal to mv மட்டும் தான். For the mass, m is equal to for the mass of 10 gram, then m is equal to the kilogramல கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன டிவைட் பை 1000 பண்ணும்போது 0.01 கிலோகிராம் வருது. அப்போ P is equal to நம்ம ஃபார்முலா என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி இங்கே வந்து 10 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 0.01 இன்ட்டு 10 அப்படி பண்ணும்போது we get the answer 0.1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஃபார் த மாஸ் 1 கிலோகிராமுக்கு 1 இன்ட்டு 10ங்கும்போது 10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். அப்போ இதிலே பார்த்துக்கோங்க மாஸ் டிஃபரன்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து 10 கிராம் மாஸ் அதை கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்தது 1 கிலோகிராம் மாஸ் அப்படிங்கும்போது அதோட மேக்னிடியூட் எதுக்கு அதிகமாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். செகண்ட் ஒனுக்கு தான் 1 கிலோகிராம் மாஸ்க்கு தான் அதோட மேக்னிடியூட் அளவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். சாரி, தஸ் ஈவன் தோ போத் த மாசஸ் ஆர் த சேம் ஸ்பீடு. மாசஸ் வந்து சேம் ஸ்பீடில் இருந்தால் கூட, சேம் வெலாசிட்டியில் இருந்தால் கூட, the momentum of the heavier mass is 100 times greater than that of the lighter mass. அதாவது heavier mass வந்துட்டு 100 times அதிகமாக இருக்கும் lighter mass கம்பேர் பண்ணும்போது. So thus even though both the masses have the same speed அப்படின்னா the momentum of the heavier mass is 100 times greater than that of the lighter mass. ஸோ அப்போ அங்கே வந்து 10 கிலோகிராம், அங்கே வந்து வேணுது 0.1 கிலோகிராம் தான். அடுத்தது மோஷன் அலாங் 1 டைமென்ஷன். இன்னும் இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. இதை மட்டும் பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? இஃப் எ பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் 1 டைமென்ஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன், அதாவது ஒரு பார்ட்டிக்கல் எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா தென் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி எழுதுகிறோம் நம்ம? del(x) by del t. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா del(x) by del t is equal to x2 minus x1 divided by t2 minus t2. ஸோ if a particle moves in 1 dimensionனா ஒரே ஒரு ஆக்சிஸில் மட்டும் எக்ஸ் along 1 directionல மட்டும்தான் மூவ் ஆகுது. அப்போ if a particle moves in 1 dimension, say for example along x direction, then average velocity எப்படி எழுதுறாங்க? del(x) by del t equal to x2 minus x1 divided by t2 minus t1 ன்னு எழுதுறாங்கம்மா. இது வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாமா? ஜஸ்ட்டு the average velocity is also a vector quantity. ஏன் average velocity vector quantity ன்னு சொல்கிறாங்க? Change in displacement with respect to time. ஸோ அப்போ பட் இன் 1 dimension we have only 2 directions தான் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், இன்னொன்று நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ the average velocity is also a vector quantity, but in 1 dimension we have only 2 directions, positive and negative x direction. Hence we use positive and negative signs to denote the direction. பாசிட்டிவ் நெகட்டிவ் டைரக்ஷனை டினோட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. the instantaneous velocity or velocity is, அப்போ instantaneous தான் கண்டிப்பாக என்ன எழுதணும்? அந்த லிமிட் எழுதணும். அப்போ is defined as the instantaneous velocity or velocity is defined as, இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படின்னு எழுதணும்? del b divided by del t ன்னு எழுதணும். that is v2 minus v1, சாரி del x divided by del t ன்னு எழுதணும். x2 minus x1 divided by t2 minus t1 ன்னு எழுதணுமா? இப்போ instantaneous velocity அப்படின்னு எழுதும்போது இது புரியுது இல்லாமா? ஜஸ்ட்டு அதாவது மோஷன் அலாங் 1 dimension, ஒன்லி அலாங் எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஒன்று பாசிட்டிவ் இருக்கலாம், இல்லைனா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனாக இருக்கலாம். ஸோ இப்போ அதை தான் சொல்கிறாங்க ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ வெக்டர் குவான்டிட்டி, பட் இன் 1 dimension we have only 2 directions தான் இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஹென்ஸ் we use positive and negative signs to denote the direction. ஸோ instantaneous velocity அப்படின்னு சொல்லும்போது we use the limit v is equal to limit del t tends to என்ன கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்துருக்காங்க. அடுத்தது del x by del t is equal to என்ன எழுதுறாங்க? dx by dt. Graphically the slope of the position time graph will give the velocity of the particle. அப்போ கிராஃபில் நம்ம ட்ரா பண்ணும்போது கீழே கொடுத்துருக்காங்க கிராஃபில் ட்ரா பண்ணும்போது பொசிஷன் அண்ட் டைம்
கிராஃப் தான் நமக்கு எதை கொடுக்குது, வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிளை கொடுக்குது. அட் த சேம் டைம் அதே நேரத்தில் இஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் கிவன், மறுபடியும் வேறு விதமாகவும் கொடுக்கலாம். த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிட்டர்மைன்ட் பை கால்குலேட்டிங் த ஏரியா அண்டர் த கர்வ். இது கூட வெலாசிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பொசிஷன் டைம் கிராஃப், இட் கிவ்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல். அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் அதே நேரத்தில் வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் கிவன், மறுபடியும் எப்படி கொடுக்கலாம்னா distance and displacement are determined by calculating the area under the curve. This is explained below. We know that the velocity is given by velocity ஓட ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், dx by dt. அதை தான் கொடுத்துருக்காங்க. dx by dt is equal to v. அடுத்தது எப்படி எழுதி மாற்றி எழுதலாம், therefore we can write dx equal to v into dt. dx equal to என்னென்னு எழுதலாமா, அதை v into dt மாற்றி எழுதலாம். by integrating both sides, ரெண்டு சைடு integrate பண்ணோம் அப்படின்னா integral of x1 to x2 dx equal to integral of t1 to t2 v into dt ன்னு எழுதுறோம். we get integral of x1 to x2 dx equal to integral of t1 to t2 v into dt. as already seen, integration is equivalent to area under the given curve. அதாவது integral எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கு here we use the integration method. so as already seen, integration is equivalent to area under the given curve. So the term integral of t1 to t2 v dt represents the area under the curve velocity as a function of time. So since the left hand side of the integration represents the displacement travelled by the particle, அதாவது dx அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா displacement of the particle எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது from time t1 to t2. the area under the curve, the area under the velocity time graph will give the displacement of the particle. அப்போ velocity time graph எதை கொடுக்குது, displacement of the particle கொடுக்குது. if the area is negative அப்படின்னா it means the displacement is negative. ஏரியா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ along the negative x directionல இருக்குது அப்படின்னு அர்த்தம். so the particle has travelled in the negative direction. this is shown in figure 2.35 below. ஸோ இந்த லாஸ்ட் எக்ஸாம் இந்த சம் ரொம்ப முக்கியமானதுமா, 2 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்கக்கூடியது. இது மட்டும் பார்த்துட்டு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் 2 மார்க்கில் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. a particle moves along x axis in such a way that its coordinates x varies with the time t according to the equation. அதாவது பார்ட்டிக்கல் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதா, எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகிட்டு இருக்குது. such a way coordinates x varies with the time. டைமை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்குது எக்ஸ். அக்கார்டிங் டு த ஈக்குவேஷனை பொறுத்து ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x equal to 2 minus 5t plus 6t square. what is the initial velocity of the particle? அப்போ initial velocity of the particle என்னங்கிறது கேட்டுருக்காங்க. இப்போ ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க, x equal to 2 minus 5t plus 6t square. நமக்கு velocity என்னன்னு தெரியும், v is equal to dx by dt. நெக்ஸ்ட்டு 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டாக அது 0 ஆயிரும். அடுத்தது மற்றது எல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா v is equal to என்ன ஃபார்முலா, dx by dt is equal to d by dt of x ஓட வேல்யூ எடுத்து எழுதுகிறோம் 2 minus 5t plus 6t squared. அப்போ அதில் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா ஆர் v is equal to என்ன கிடைக்கிது நமக்கு ஆன்சர் -5. ஏன்னா 2ஓட டேர்ம் 0 ஆயிரும். 5 into t அப்படின்னு சொல்லும்போது t ஓட வேல்யூ 1 ஆயிரும். ஸோ -5 plus 6 into t ஸ்கொயர்டுன்னு சொல்லும்போது 2 into 6ன்னு கிடைக்கும். அப்போ 2 6 ஆர் 12tன்னு கிடைக்கும். அப்போ v is equal to என்னது -5 plus 12t. ஃபார் இனிஷியல் வெலாசிட்டி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ டைமோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போ t இந்த 12 into tங்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், -5. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு -5 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ், -5 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். The negative sign implies that at t is equal to 0, when the velocity of the particle is along negative x direction. velocity of the particle எந்த டைரக்ஷனில் இருக்காமா, நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து என்ன எழுதுறாங்க, டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டோட்டல் டைம் பீரியட். டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீட் என்னமா, டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டோட்டல் டைம் பீரியட். இது டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கீழே. இந்த இடத்துல வந்து ஏரியா அண்டர் த கர்வ் will give the displacement traveled by the particle from t1 to t2, t1 or t2ன்னு கொடுத்துருக்காங்கம்மா. இங்கே வந்துட்டு அந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸ் ஆக்சஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்னால் அது வந்து நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்னால் அது பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ வெலாசிட்டி டைம் புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? ஆர் யூ கிளியர் அப் டு திஸ் டாபிக்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.